ஒருத்தர் சாதாரணமாக கட்டி போட முடியாது. ஒருத்தர் சொல்ல கேட்குறாங்கன்னா சும்மா ஒன்றும் கேட்டுற மாட்டாங்க. அப்போது ஒரு முக்கியமான நடிகர் நாளைக்கு தமிழ்நாட்டையே ஆள போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு நபர் வந்து முழுக்க 2 பேருடைய கட்டுப்பாட்டில் இருக்காரு அப்படின்னா அது எப்படி சார் நடக்குது? அதனால தான் திரும்ப நான் கேட்குறேன். இல்லை, புஷி ஆனந்த் வந்து முழுக்க கட்டுப்பாட்டில் கொண்டு போகிறதுனா புஷி ஆனந்த் ஏதோ மேனரிசம் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான் அவர் இருக்கார். இப்போ புஷி ஆனந்த் இப்போ நானே அங்கே பார்க்க போனால் என்னையே வந்து போய் கீழே இருக்கிறவங்க தடுத்து நீங்கள் புஷி ஆனந்த் போய் பாருங்கன்னு தான் சொல்கிறாங்க. என்னத்துக்கு அது சொல்கிறாங்கன்னு தெரியல. விஜய் சார்கிட்ட தான் நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டோம். விஜய் சாரே கூப்பிட்டு பேசலாம். மேலே இப்போ நாங்கள் போனால் கூட அவங்க எங்களை சந்திக்க விரும்புறதில்ல. இல்லை அவர் காதுக்கு இதெல்லாம் போகுதா, நாங்கள் வந்து போகிறது தெரியுமா தெரியலையான்னு கூட தெரியல. முழுக்க புஷி ஆனந்த் கண்ட்ரோலில் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி படத்துக்கு அப்புறம் தான் விஜய் சாருக்கு பழக்கம் பண்ணார். அவர் தான் சினிமாவில் இருக்க அத்தனை விஷயம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அவருக்கு நம்ம நடிகை கண்ட்ரோலு யார் எங்கே போகிறாங்க அவரை காண்டாக்ட் பண்ணி தான் விஜய் சாரை காண்டாக்ட் பண்ண முடியும். இப்போ யாரோ நடிகை பேசுனா கூட ஃபஸ்ட்டு வந்து அவர் ஜெகதீஷிட்ட பேசிட்டு தான் விஜய் சாரை பேச முடியும். அப்படி ஒரு இதில் அவர் வச்சுருக்காங்க. இந்த ரசிகை மன்றம் முழுக்க விஜய் சார் கண்ட்ரோலில் கிடையாது. முழுக்க வந்து புஷி ஆனந்த் கண்ட்ரோலில் தான் இருக்குது. யார் மாவட்ட செயலாளர் போனால் எவ்வளோ காசு வாங்கிட்டு போகணுங்கிறது முழுக்க இன்றைக்கி வந்து புஷி ஆனந்த் கண்ட்ரோலில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. காசு வாங்கி தான் போகிறாங்க. காசு வாங்கிட்டு தான் நிறையா பதவி போட்டிருக்காங்க. இப்போ இருக்குது அத்தனை பேர் அன்றைக்கி சைக்கிளில் கஷ்டப்பட்டவங்க, தெருவாக போஸ்ட் போட்டவங்க அத்தனை பேர் யாருமே கிடையாது. இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு 15 மாவட்ட தலைவர் ஒருத்தர் கூட கிடையாதுங்க. அவங்கெல்லாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டவங்க, ஒருத்தர் கூட கிடையாது. இன்றைக்கி புஷி ஆனந்த் அத்தனை மாவட்ட தலைவர்கிட்டையும் 10 லட்சம் ஏதாவது காசு வாங்கிட்டு போஸ்டிங் போகிறாரு.